ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ குரூப் 2ஓட ப்ரிலிமினரி அப்படிங்கிறது நம்ம எழுதியாச்சு. அடுத்து மெயின்ஸ் அப்படிங்கிறது போக போகிறோம். இந்த மெயின்ஸில் குரூப் 2க்கு தனியாக மெயின்ஸும் குரூப் 2ஏக்கு தனியாக மெயின்ஸும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி நடத்த போகிறாங்க. இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது. இதை தாண்டி குரூப் 2ஏவோட மெயின்ஸில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது சிபிடி அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி முதலாக இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸில் நடத்த போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க. பட் குரூப் 2 எக்ஸாம்ஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடியில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். சரி, அந்த சிபிடி எக்ஸாம்ஸ்க்கு நான் எப்படி ரெடி ஆகுது? அதை தாண்டி குரூப் 2ஏவோட மெயின்ஸோட சிலபஸ் எனக்கு புதுசாக இருக்குது. இந்த சிலபஸை நான் ஆல்ரெடி படித்த மாதிரி இருக்குது, படிக்காத மாதிரியும் இருக்குது. அதை தாண்டி இந்த சிலபஸில் லாங்குவேஜில் ஒரு 60 கொஸ்டினும், ரீசனிங் டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் இது வரைக்கும் பெரிய அளவில் பார்க்கக்கூடாத ஒரு சப்ஜெக்ட் தான் ரீசனிங். பார்க்கவே இல்லைன்னு இல்லை, பெரிய அளவில் பார்க்காத ஒரு சப்ஜெக்ட் தான் ரீசனிங். ஸோ அந்த ரீசனிங்கில் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? தென் ஜிஎஸ்சில் நான் ப்ரிலிமினரியில் படிச்சிருக்கிறேன், அதுவே போதுமா? இல்லை மெயின்ஸுக்கு நான் தனியாக ப்ரிப்பேர் ஆகணுமா? இந்த மாதிரி நிறையா டவுட்ஸு நம்ம மத்தியில் இருக்குது. ஸோ இந்த டவுட்ஸை தாண்டி நான் குரூப் 2ஏக்கு தான் நான் ரெடியாக போகிறேன். ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட்லாம் எனக்கு படித்த மாதிரி இருக்குது, பட் ரீசனிங் தான் எனக்கு புதுசாக இருக்குது. மற்ற சப்ஜெக்ட்லாம் நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். ஒரு நல்ல டெஸ்ட் சீரிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த சப்ஜெக்டை நான் படிச்சுட்டு போய் நான் டெஸ்ட் எழுதுவேன் அப்படின்னு நிறையா பேர் இங்கே யோசிச்சுட்ருக்கீங்க. அதுக்காக தான் நம்ம வராண்டா ரேஸ் ஒரு டெஸ்ட் சீரிஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு குரூப் 2ஏ ஸ்டூடெண்ட்ஸு, குறிப்பாக சிபிடியில். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எனக்கு இதுக்கு எங்களுக்கு ஒரு 20 நாள் ஆகிடுச்சு இந்த டெஸ்ட் சீரிஸை நாங்கள் பிளான் பண்ணுறது. ஏன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர்கள். ரீசனிங் தெரியும், நம்ம ரேஸ் ஆல்ரெடி பேங்கிங் எஸ்எஸ்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். சரி, அப்போ ரீசனிங் எந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த குரூப் 2ஏவோட மெயின்ஸ் அதோட டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ இந்த டெஸ்ட் சீரீஸில் என்ன சார் இருக்க போகுது? இந்த டெஸ்ட் சீரீஸில் உண்மையில் என்ன இருக்க போகுது? மற்ற டெஸ்ட் சீரீஸுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் ஒரே பிளான் மட்டும்தான், ஒரே பிளானு. ஸோ ஒரே கோலை நோக்கி ஓட போகிறோம். அந்த கோல் என்ன அப்படின்னா, அரசு அதிகாரி, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். அப்போ ஒரு பிளான், இந்த ஒரு பிளானு உங்களோட டெஸ்ட் சீரீஸ், இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ் குரூப் 2ஏவோட எக்ஸாம்ஸை உங்களை பாஸ் பண்ண வைக்க போகுது. அப்படி என்ன தான் சார் இருக்குது இந்த டெஸ்ட் சீரீஸில்? இந்த டெஸ்ட் சீரீஸில் என்ன தான் இருக்குது? நல்லா கவனிங்க. இந்த டெஸ்ட் சீரீஸில் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லா டெஸ்ட்டுமே நம்ம வராண்டா ரேஸோட பிரான்ச்சில் வரக்கூடிய லேபில் தான் எழுத போகிறீங்க. ரொம்ப முக்கியம். சிபிடி அப்படிங்கிறது நீங்கள் லேபில் இது டெஸ்ட் எழுத போகிறீங்க. குறிப்பாக ஆஃப்லைன் பிரான்ச்சஸில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் பிரான்ச்சஸில் நம்மளோட லேபுக்குள்ளே டெஸ்ட் எழுத போகிறீங்க. இந்த டெஸ்ட்டு எல்லா வெனஸ்டேவும் சாட்டர்டேவும் நடக்க போகுது. இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லா வெனஸ்டேவும் சாட்டர்டேவும் இந்த டெஸ்ட் உங்களுக்கு நடக்க போகுது. ஒன்று. ரெண்டாவது, ரீசனிங்கில் 40 கேள்வி, ரீசனிங்கில் 40 கொஸ்டின்ஸ். இந்த 40 கொஸ்டின்ஸ் தான் உங்களோட ரிசல்ட்டை மோஸ்ட்லி தீர்மானிக்க போகுது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சு ரீசனிங்கோட 27 கிளாஸ், அதாவது கிட்டத்தட்ட 50 மணி நேரம் ரீசனிங்கோட வீடியோ கிளாஸ், ரீசனிங்கோட ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். சரியா? ஒரு 27 கிட்டத்தட்ட 54 மணி நேரம் ரீசனிங்கோட வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதோட ப்ராக்டிஸ், நீங்கள் ரீசனிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ். அதை தாண்டி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, நீங்கள் எழுதக்கூடிய எல்லா டெஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். இந்த டெஸ்ட் சீரீஸில் ஏறக்குறைய 8300 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆக போகுது இந்த டெஸ்ட் சீரீஸில். இதை மட்டுமா, இதுவும் தாண்டி தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு 5 டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். பிரான்ச்சில் புக்லெட்டை வச்சு தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் எழுதலாம். இந்த கரெக்ட் பண்ணி, இந்த பேப்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்ட் பண்ணி, ஸோ அது உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் மூலிமா தமிழ் புலமை வாய்ந்த ஆசிரியர் மூலிமா என்ன பண்ண போகிறோம், இன்னும் நீங்கள் எப்படி மாற்றணும்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் சீரீஸில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் இதுதான். நீங்கள் எங்களோட பிரான்ச்சில் ஆஃப்லைனில் வெனஸ்டே சாட்டர்டேஸ் எழுதிக்கலாம். ரீசனிங்கில் நல்ல மார்க் பூஸ்ட் பண்ணுறதுக்கு 54 ஹவர்ஸில் ஃப்ரீ கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ப்ராக்டிஸ் மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட் சீரீஸ்க்கும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவோம்.
ஏறக்குறைய 8300 கேள்விகள் வரைக்கும் உங்களுக்கு இதில் கவர் ஆகும். சரியா? 8300 கேள்விகள் வரைக்கும் உங்களுக்கு இது கவர் ஆக போகுது. ஸோ லாஸ்ட் இயர் நம்மகிட்ட இருந்து பாஸ் பண்ணி வெளியில் போன மாணவர்கள், அவன் என்ன போஸ்ட்டு, என்ன டிபார்ட்மெண்ட்டு, லாஸ்ட் இயர் சரி நம்மகிட்ட பாஸ் பண்ணி வெளியில் போன மாணவர்கள். ஓகேவா? சரி சரி, இதில் என்ன சார் இருக்க போகுது? நல்லா கவனிங்க, இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும் வெயிட்டேஜ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி 20 கொஸ்டின், அட்மினிஸ்ட்ரேஷன் 30 கொஸ்டின், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 15 கொஸ்டின், தமிழ்நாடு எக்கனாமி சோசியலிஸ்ட் 20 கொஸ்டின், ஜாகிரஃபி என்வாரன்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 15, ரீசனிங் 40, லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் 60 கொஸ்டின். ஏற்கனவே 200 கேள்விகள் நம்மளோட குரூப் 2A சிலபஸ். இதை தாண்டி நல்லா கவனிங்க, நம்ம ரேஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் சீரிஸோட டீகோடிங். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு 5, அட்மினிஸ்ட்ரேஷனில் 5 கொஸ்டின் டாபிக் வைஸாக 150 கேள்வி, கிட்டத்தட்ட 750 கேள்வி டாபிக் வைஸாக. சரியா? 100 கொஸ்டின்ஸ், இது தாண்டி ரிவிஷனுக்கு 50 இருக்கும். 100 கொஸ்டின் டெஸ்ட்டில் மட்டுமே. அட்மினிஸ்ட்ரேஷனில் டாபிக் வைஸ் 500 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி யூனிட் 8ல் சேர்த்து 800 கொஸ்டின். ஏன்னா இது 2 தான், மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ் கல்ச்சர் ஒரு 800 கொஸ்டின், சோசியலிஸ்ட் எக்கனாமிக்ஸில் ஒரு 500 கொஸ்டின், ஜாகிரஃபி என்வரான்மெண்ட்டில் ஒரு 400 கொஸ்டின், சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஒரு 400 கொஸ்டின், ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கிறீங்க, ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ 550 கேள்வி கிட்டத்தட்ட ஜென்ரல் தமிழில். ஸோ டாபிக் வைஸ் இருக்கும், ரிவிஷன் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 1500 கேள்விகள் வரைக்கும் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ். அதே மாதிரி ரீசனிங் பாருங்கள், கிட்டத்தட்ட ரீசனிங்கில் ஒரு 550, ஒரு 1100 கேள்வி ரீசனிங்கில் ஒரு 1000 சரி கிட்டத்தட்ட 870 கொஸ்டின் ரீசனிங்கில் கொடுக்க போகிறோம். மேகசின் மந்த்லி சிஏ, அதில் 6 மேகசின் உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கும், அதிலிருந்து 600 கொஸ்டின். தமிழ் எலிஜிபிலிட்டி, தென் ரிவிஷன் குமுலேட்டிவ் பாருங்கள், ஒவ்வொரு சப்ஜெக்டோட ரிவிஷன், கம்பைன்டு ரிவிஷன் 5 டெஸ்ட்டு கிட்டத்தட்ட 1000 கொஸ்டின், சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் 5 டெஸ்ட்டு 1000 கொஸ்டின், ஃபுல் மார்க்கு 5 டெஸ்ட்டு 1000 கொஸ்டின். ஸோ ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8300 கேள்விகள், 100 மார்க் டெஸ்ட்டு, ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின்னா 200 கொஸ்டின், 150 கொஸ்டின்ஸு 18 டெஸ்ட் எழுத போகிறீங்க, 200 மார்க் கொஸ்டின்ஸு 9 டெஸ்ட் எழுத போகிறீங்க, ரிவிஷன் டெஸ்ட் 5, சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் 5, ஃபுல் மார்க் 5, மந்த்லி பிரம்மா மேகசின் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 6 டெஸ்ட். ஏறக்குறைய 8300 கேள்வியில் நீங்கள் டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க. ஏறக்குறைய 44 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, 5 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். என்னென்ன டெஸ்ட் சீரீஸ், எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் எடுக்க போகிறோம் அப்படின்னு தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். சரியா? ரெண்டாவது, நீங்கள் அட்மிஷன் போட்ட உடனே வேர் டு ஸ்டடி மாதிரி ஒரு ஃபைல் வரும், நீங்கள் எங்கே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. டெஸ்ட்டு எப்படி சார் இருக்கும், டெஸ்ட்டு எப்படி இருக்கும், நல்லா கவனிங்க. டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் டெஸ்ட்டு நம்பர் 1, சரி டெஸ்ட்டு நம்பர் 1 இந்த டேட்லாம் வேணாம். சரியா? டெஸ்ட்டு நம்பர் 1 நல்லா கவனிங்க. டெஸ்ட்டு நம்பர் 1ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து சில டாபிக்ஸ் கொடுப்போம், ரீசனிங்லேருந்து சில டாபிக்ஸ் வந்து கொடுப்போம். ரீசனிங்கில் அனலாகி கிளாசிஃபிகேஷன், அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து கிட்டத்தட்ட கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இதில் வந்து 150 கேள்வி டெஸ்ட்டு 1ல். டெஸ்ட்டு 2 பாருங்கள், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் தமிழ் ஆர் இங்கிலீஷில் பார்ட் ஆஃப் ஸ்பீச். டெஸ்ட் 2 டேட் விட்டுருங்க, ஏன்னா உங்களுக்கு தனி டேட் வரும். டெஸ்ட் 2 பாருங்கள், டெஸ்ட் 2ல் அட்மினிஸ்ட்ரேஷன், டெஸ்ட் 2ல் என்ன வந்திருக்கு, இதுதான் நமக்கு டெஸ்ட் 2. சரியா? அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அடுத்தது லாங்குவேஜ் டெஸ்ட் 2, அதில் வந்து 150 கொஸ்டின். 3ஆவது டெஸ்ட் திரும்ப அட்மினிஸ்ட்ரேஷன், ரீசனிங். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஜிஎஸ் ப்ளஸ் ரீசனிங் சேர்த்து 150 கொஸ்டின், அடுத்த நாள் ஜிஎஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் சேர்த்து 150 கொஸ்டின். இப்படி தான் உங்களுக்கு ஏறக்குறைய 44 டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? இந்த டெஸ்ட்டு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இதோட பிடிஎஃப்பும் வச்சிடும். 1 இதோட பிடிஎஃப் கீழே இருக்கும். 2வது, ஸோ இதில் அட்மிஷன் அப்படின்னு போடணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். நீங்கள் ஆஃப்லைனில் எந்த பிரான்ச்சஸில் வேணுமானாலும் இதை நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம்.
ஆஃப்லைனில் எந்த பிரான்ச்சஸில் வேணுமாலும் இதுக்கான அட்மிஷனை நீங்கள் போட்டுக்கலாம். கிளியரா? அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். லேபில் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து எழுத போகிறீங்க. 54 மணி நேரம் ரீசனிங் கிளாஸஸோட ரெக்கார்டிங் இருக்க போது, எல்லா டெஸ்ட்டோட வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இதை தாண்டி குரூப் 2A என்ன வேணும்னு யோசிச்சு பாருங்கள். சரியா? சரி, இதில் கீழே கூடிய லிங்க்கை மறந்துடாமல் கிளிக் பண்ணி இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம். ரிஜிஸ்டர் பண்ணிங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட எக்ஸாம் டேட்டு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகும், இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். சரி, இது ஏற்கனவே 15-20 நாள் ஆகிடுச்சு இந்த பிளானை வந்து போடுறதுக்கு. கிளியர்? ஸோ வேறு எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.